பசுமை சஞ்சாலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் அவரோட பணிக்கு தான் பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல பயிர்கள் பண்றாருங்க. கரும்பு பண்றாரு, மரப்பயிர்கள் சாகுபடி பண்றாரு, வாழை பண்றாரு, நெல் பண்றாரு, நாட்டு மாடு வச்சிருக்காரு, தீவனங்கள் பண்றாரு. அவரோட நிலத்துல அடிக்கடி களைகள் நிறைய இருக்குன்னா ஊடு பயிர் போடுற இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நெல் விவசாயம் வந்து நஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா இவர் பண்ற விஷயத்தினால உண்மையிலேயே வந்து நெல் விவசாயம் வந்து நல்ல லாபம் அப்படின்றது. என்னன்னு கேக்குறீங்கன்னா, இவர் நெல்லை வந்து அரிசியாக்கி கொடுக்குறீங்க. நெல்லை வந்து விதையாக்கி வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறது, அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்றது. நான் 10 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். மறுபடியும் அதை தான் பண்ண போறேன். எனக்கு அதுதாங்க லாபம். வேலையும் குறைவு. இன்னைக்கு வீடியோல நெல்லை எப்படி விதையாக்குறாரு, எப்படி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு, அங்கிருந்து எவ்வளவு லாபம் இவருக்கு கிடைக்குது அப்படின்னு பல தகவல் இப்போ சொல்ல போறாரு. வாங்க கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கு பூனைத்தாங்கல் வில்லேஜ், என்னோட வில்லேஜ். ஐயா, நம்ம போன வீடியோல உங்களோட தென்னை சாகுபடி பார்த்தோம். அப்புறமா எள்ளு பண்ணிருந்தீங்க, அதை பார்த்தோம். உளுந்து தென்னையில ஊடு போயிடும். ஆமா, எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் வாழை பார்த்தோம். முழுக்க இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நெல்லும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இயற்கை தானா? ஆமா, நெல்லும் இயற்கை தான். எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நெல் வந்து 10 ஏக்கர் பண்றேன். ஏன் நெல்லு மட்டும் அவ்வளவு ஜாஸ்தி? இல்ல, எங்களுக்கு பாரம்பரியமே எல்லாமே இந்த தென்னை வாழை வந்து நான் தான் கையில எடுத்து பண்றேன். தாத்தா காலத்துல இருந்து வெறும் நெல்லு, வேர்க்கடலை, எள்ளு இது 3 தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வேர்க்கடலை சுத்தமா தவிர்த்து ஆகி போச்சு. பண்ணி தொல்லை, காட்டு பண்ணி வந்து களையிறது. நெல்லிலேயே அங்கங்க களையிறது. அது பிரச்சனைனால யாருமே வேர்க்கடலை விட்டாச்சு. எங்க ஏரியா ஃபுல்லாவே வேர்க்கடலை கிடையாது. இப்போ அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல போனது நெல்லு, வேர்க்கடலை, எள்ளு இது 3. இல்ல, நெல்லு நஷ்டம் அந்தந்த இடத்த பொறுத்து தான் மாறும். நான் எப்படி கொடுத்தேன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கண்டினியூவா வந்து சீட் ஃபார்ம் அரசாங்கத்துக்கு வந்து விதைய கொடுத்துட்டு இருந்தேன். அந்த விதை பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தி பார்ப்போம். வேற ரகம் மிக்ஸ் ஆகக்கூடாது, கலப்பு இல்லாம இருக்கணும். அதுதான் கரெக்டு. கலப்பு இல்லாம இருக்கணும், ஜெர்மினேஷன் கரெக்டா இருக்கணும், ஈரப்பதம் கரெக்டா கொண்டு போகணும், காய்ச்சல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்போ வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு 40-50% கூட இருக்கும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு 600 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நெல் மூட்டை. அதான் வெளி மார்க்கெட்டு ஒரு 600 ரூபானா இங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 40% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கவர்மெண்ட்ல சீடுக்காக. ஜென்ரல் எல்லாருக்கும் இல்லை, குவாலிட்டியா கொடுக்குற சீடுனால. ஆமா, நல்லா பண்ற விவசாயிகளுக்காக. அது வந்து 2-3 வாட்டி விதை பண்ண ஆய்வாளர்லாம் வருவாங்க, சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு SCOன்னு அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கள ஆய்வு, அதுக்கப்புறம் சாம்பிள் எடுத்து வேற டிஸ்ட்ரிக்ட் அனுப்புவாங்க. ஏன்னா இங்கே கொடுத்தா நான் போய் பாஸ் மார்க் போட்டு பசங்களுக்கு பரீட்சையில் பாஸ் மார்க் போறாங்களா அந்த மாதிரி போட்டுருப்போம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சு அது சாம்பிள் எடுத்து ஜெர்மினேஷன் பார்த்து அப்புறம் தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுல ஒரு 40-50 முறை அனுப்பிச்சிருப்பேன். அதில் 4 முறை ஃபெயிலும் ஆயிருக்கு. எல்லாமே பாஸ் ஆகல. கிட்டத்தட்ட 80% பாஸ், ஒரு 20% ஃபெயில் ஆயிருக்கு. அந்த ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம காஞ்சிபுரம் ரைஸ் மில்ல கொடுத்து அரிசி ஆக்கிடுவேன். அரிசி ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம ஆர்கானிக் பண்றோம், அரிசியா கொடுத்த மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது பெரிய சக்சஸ் இல்லை. ஏன்னா அரிசியை கொண்டு போய் நானே தேடி தேடி கொடுக்கணுன்ற மாதிரி மக்கள் நிலைமை நினைக்கிறாங்க. அதுல பாய்சன் இருக்கு, அதர் நெல்லில் என்ன சொல்லி பார்த்தேன். இதுல இருக்க மனம் பாருங்க, அந்த சாதம் கொதிக்கும் போது வர மனம் எதுவும் பெருசா யாரும் கேர் பண்ணல. எல்லாம் சினிமாவுக்கு போகலாமா, அங்க கிரிக்கெட் போகலாமா, அது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுல எவ்வளவு விஷயம் இருக்கு ஒருத்தரும் சிந்திக்கல. அதனால அதை விட்டாச்சு. ஒருத்தர் வந்து நீங்க எப்படி கொஞ்சம் பெரிய ஆள் தான் சென்னையில, அது ஏற்கனவே பேசியிருப்பேன் நான். ஒரு IAS IPS அந்த மாதிரி கேட்டகரியில எனக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் உண்டு. அந்த கேட்டகரியில ஒருத்தர் சும்மா எனக்கு கிராஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இல்லைங்க, எப்படிதான் கண்டுபிடிக்குது நாங்க அது உள்ள ஆர்கானிக் தான் இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா நீங்க பாருங்க, அதுல மனம் வரும் கொதிக்கும் போது. அடுத்தது மற்ற ரைஸ் வந்து கெமிக்கல் ரைஸ் வந்து ஒரு 6 மணி நேரத்துல தண்ணி விட்டு போகுது, சாதம் வரிச்சா தண்ணி விட்டு போகுதுன்னுவாங்கல்ல. இது வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம், அதை விட ஒரு 3-4 மணி நேரம் கூட இருக்கும், தண்ணி விட்டு போகாது, பொலப்பொலப்பு தன்மை இருக்காது, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நோடி கேட்டுட்டே இருக்கும்போது நான் என்ன சொல்லிட்டேன், ஐயா உங்க மக்கள் நலனுக்காக நான் போடல, என் பூமி கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் ஆர்கானிக் வந்தேன். அது ஏன் நான் விதையா கொடுக்கணும், மக்கள் எல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அரிசி ஆக்குனேன். அதுல ஒரு பெரிய சர்க்கிள் எனக்கு என்னை தேடி வந்து வாங்கிட்டு போகணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஒரு நன்மையா செய்யறோம், அந்த அரிசியை வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு போகணும்னு நினைப்பேன். அது நானே போய் கேட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை. திருப்பி ஒரு முறை ஒரு அரிசி சாம்பிள் சொல்லி கொடுத்துருன்னு ஒரு 25 கிலோ, அடுத்த முறை காலி ஆச்சுன்னா அவங்களே வரணும். அடுத்த முறை எப்போ அவன் காலி ஆகணும்னு நினைச்சு நான் கேட்கணுன்ற மாதிரி மோட்டிவ் இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. அதனால மறுபடியும் விதை நெல்லை போறத பிளான்ல இருக்கு. இப்போ கேட்டேன் வாட்டி ஃபுல்லா ஆகி போச்சு விதைக்கு. இந்த மாதிரி விவசாயிங்க ஒரு 10 பேர் புக் ஆகிட்டாங்க. நான் கண்டினியூ இருக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி பழைய அதிகாரிகள்லாம் தெரியும். சரி கண்ணங்களை போனா அப்படி இருக்கும் அப்படின்ட்டு
இப்போ 10 வருஷம் நான் கேப்னால வேற ஆளுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் விதை பண்ணிக்க போயிடலாம்னு ஐடியா இருக்கு. எனக்கு போல மட்டும் ஆர்கானிக் ரைஸ் கொஞ்சம் பண்ணிக்கிறது தான். எப்பயுமே வீட்டில் ஒரு 10-20 மூட்டைக்கு வச்சிருப்பேன். அதான் 25 கிலோ பைய. அது ரொம்ப என்னை தேடி வந்து கேட்குறாங்களே அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவேன். நானா போய் நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஒரு முறை சொல்லலாம், அடுத்த முறை வந்து அவங்களே கேட்கணும் என்ன. அந்த இது வந்து எனக்கு பிடிக்கல. நெல்லில் வந்து பாரம்பரிய ரகம்னுவாங்க, அது பெரிய கதைங்க. என்னன்னா வெள்ளை பொன்னி, இந்த யானை கவனி அதெல்லாம் தப்புன்னு கருப்பு கவனியா ரொம்ப வளர்ந்துடும். 5 6 அடி. அது வந்து என்ன ஆகுனா, இது ஏரி பக்கமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால சொதப்பா இருக்கும்போது நான் பெல்ட் வண்டி வச்சு அறக்கவும் முடியாது, அது ரோல் ஆகிது. அதனால நான் என்ன பண்றதுன்னா, இப்ப அங்க சொன்ன பாருங்க, நாட்டு மாடு தான் கருப்பு கவனியா வெள்ளை பொன்னி அந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து ஃபுல்லா இன்னொரு ரகம் போனோம்னா, இப்போ பாக்கெட்ல 3 கிலோ பாக்கெட் வரையா போதும் ஒரு ஏக்கராக்குன்றோம். 555 அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில இருந்து வருது, அது இதுன்னு சொல்றான். அது ரொம்ப ஹைபிரிட். இதுக்கு இல்லாம அது இல்லாம நாட்டு மாடு, ஜெர்சி மாடு, அந்த மாதிரி கோ 51 வீரிய ரகம், ஒட்டு ரகம் இல்லை, வீரிய ஒட்டு ரகம் வேற, வெறும் வீரிய ரகம் வேற கலக்கணும். ஆமா, இது வந்து என்ன பண்ணுவோம்னா வெள்ளை பொன்னி, கிச்சிலி சம்பா, அது ரெண்டு ஒட்டு கட்டி எடுக்கிறது. இது ஒரு ரகம். ஒரு அதான் சொன்னேன், ஒரு நாட்டு மாடு, திருப்பி அதை சொல்றதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு நாட்டு மாடும் ஒரு ஜெர்சி மாடும் கிராஸ் பண்றப்போ அது எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கு. ஹைட்டும் அந்த 6 அடி வராது, மிடிலான ஹைட் ஒரு 4 அடியில் நிற்கும். மிஷினும் இருக்கலாம். 4 அது வந்து 6 மாசம் 5.5 மாசம் வரும் நாட்டு ரகம். இது வந்து 4 வந்து 120 நாள். அதனால நான் எப்பவுமே இந்த செலெக்ஷன் வந்து கரெக்டா எடுத்துவேன். ஒரு நாயை 2 வளர்த்துட்டு இருக்கேன், அதுவும் வந்து பியூர் அந்த ஒரிஜினல் ரகத்துக்கு கொண்டு போகாம கிராசிங் இருக்கும்போது எனக்கு கரெக்டா இருக்கும். சிறந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே ஒரு வெளிய ரகம் கொண்டு வரப்போ கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. பழைய ரகங்கள்ல இருந்து ஒட்டு கட்டி இருக்கிறது தான் இந்த வீரிய ரகம். இப்ப அரிசியா கொடுக்கறது லாபமா விதையா கொடுக்கறது? இல்ல அரிசி விதை ரெண்டுமே. ஏன்னா விதை கொடுக்கும்போது அதுவும் அந்த அரிசி கொடுக்கும்போது ரெண்டும் ரேட் மேட்சிங் ஆகுது. இன்னொன்று 3வது வந்து நெல் வந்து கமிட்டியில் கொடுக்குறது, அது ரொம்ப கம்மி. கமிட்டியில அல்லது வெளி மார்க்கெட்ல காஞ்சிபுரம் ரைஸ் மில்லில் கொடுக்கறது ஒரு, அதை விட அரிசி விதை ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக தான் போகும். ஏன்னா அதுலேயும் 40% எக்ஸ்ட்ரா இருக்கும். அரிசி நான் பண்ணும்போதும் நான் ஒரு சிப்பை வந்து 25 கிலோ வந்து 1400 ரூபான்னு கொடுக்குறேன். அது வந்து அந்த விதை பண்ண ரேட்டுக்கு தான் வரும். என்னன்னா மெனக்கெட்டு கொஞ்சம் வேலை போடணும். அதுனா ஒரே பில்ல பாஸ் ஆயிடும். எது விதை டக்குன்னு ஒரே நாள்ல கேஷ் வந்துடும். இது வந்து நான் சிறு அரிசி அரிசி ரைஸ் மில்கார வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம சிறு விற்கணும், கொண்டு போற செலவு. ஒருத்தர் இப்போ காஞ்சிபுரத்தில் திடீர்னு எனக்கு 2 மூட்டை கொண்டு வந்து கொடுப்பான்னா நான் அதுக்குன்னு போகணும். அந்த சிரமம் இருக்கு. விதையில அது சிரமம் கிடையாது. விதையில ஒரே லோடு லாரியில ஏற்றிட்டு கொஞ்சம் மொத்தமா இறக்கி விட்டுருவேன். கவர்மெண்ட்ல கொடுக்கறது ஈஸியா இருக்கு. வெளியில கொடுக்கறத சரிப்பட்டு வராது. ஒரே டைம்ல காசு கிடைக்குது. இதுல வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் பண்ணிருக்கீங்க? இது 10 ஏக்கர் நெல் பண்ணி. 10 ஏக்கர்ல எவ்வளவு நெல் மகசூல் இதுல கொடுத்தீங்க? கவர்மெண்ட் கொடுக்கும்போது எவ்வளவு நெல்? இல்ல 10 ஏக்கர்ல சில டைம்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு, 10 ஏக்கர் போடுவேன். சில டைம்ல 7 ஏக்கர் போடுவேன், சில டைம்ல 6 ஏக்கர் போடுவேன். எவ்வளவு எடுத்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூட்டை 80 கிலோ பையில வந்து 24 ஒரு 2 டன் டு 2.25 டன். 2 டன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 2 டன் எடுப்போம் ஒரு ஏக்கருக்கு. 2000 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அப்படி நெல் விதை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர்னா 10 டன் கொடுப்பேன். ஒரு முறை ஒரு 18 டன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு முறை நான் முயற்சி பண்ணி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் அதிகம் கொடுக்கணும், நம்பர் 1 ஆகணும்னு ஒரு வீரத்தோட இறங்கினேன். ஆனா முடியல. இயற்கை பண்ணி 18 டன் கொடுத்தப்போ, ஆனா இன்னொருத்தர் 22 டன், என்னோட 4 டன். ஒருத்தர் 18 டன் ஒரு ஏக்கர் இல்ல, அத்தனை ஏக்கர் போட்டுருப்பேன். ஒரு 8 ஏக்கர் 8 டன் 16 8 9 ஏக்கர் போட்டிருப்பேன். அப்போ 9 ஏக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த 2 டன் ஏக்கருக்குன்றது ஒரு கான்செப்ட். மொத்தமா ஜாஸ்தி பண்ணி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சோமா, அது முடியல. 18 டன் தான் நான் ஹையஸ்ட் டார்கெட் போயிருக்கேன். இன்னொருத்தர் 22 போனாரு, என்ன கிராஸ் பண்ணி ஒருத்தர் போயிட்டாரு. இல்ல பரிசுலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்குள்ள ஒரு சும்மா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் விதை பண்ணியில பெரிய ஆளு கிங்கு அப்படின்னு காட்டணுன்றதுக்காக போனேன், வேற ஒண்ணும் இல்ல. ஈஸி இல்ல. ஆமா அதுல கொஞ்சம் சர்க்கிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா காய்ச்சலும் வேஸ்ட். உங்களுக்கு ஏத்தி போற டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் எதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏத்திட்டு போறது நம்மளுக்கு தான், திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறாங்களே, அப்ப அந்த ஏத்திட்டு வர கூலி நம்மளுது, காய்ச்சலுக்கு கூலி எல்லாமே. ஆமாமா கேர்ஃபுல்லா பண்ணலாம், பெரிய சர்க்கிள் ஆயிடும்.
அதனால நிறைய பேர் போக மாட்டாங்க, அதான் பயப்படுவாங்க. பயப்படுவாங்க. ஆனா அவங்க நல்ல விவசாயத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஆமா நல்ல விவசாயம் ஆனா செலக்ட் நீ பண்ணுவாங்க. தரமா கொடுக்க உங்களை வந்து select ஆமா பண்ணுவாங்க. ஆமா எத்தனை வருஷமா அரசாங்கத்துக்கு விதை கொடுத்துருக்கீங்க? நான் ஒரு 13 வருஷம் கொடுத்துருந்தேன். அப்பெல்லாம் வந்து ஆள் பவர் ஜாஸ்தி, மேன் பவர் கிடைச்சிது, கையால நடவு போட்டோம். அப்போ வந்து களத்தொழில் கம்மியா இருக்கும். இன்னைக்கு வந்து டைரக்ட் சோயிங் தான், நேரடி நெல் விதைப்பு. அதில் நேரடி நெல் விதைப்புல வந்து களை ஜாஸ்தி பிரச்சனை. இப்போ கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். மறுபடியும் இந்த இந்திக்காரங்க வராங்கன்னு சொல்றாங்க நடவு நடுறதுக்கு, ஆம்பளைங்க அவங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் நாற்று போட்டு எடுத்து நடவு போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ களை வந்து நடவு போட்டோம்னா களை தொல்லை கம்மி. டைரக்ட் சோயிங்ல களை தொல்லை ரொம்ப பிரச்சனை. நிறைய விஷயங்கள் பாத்தீங்க. எப்படி வந்து விவசாயி வந்து நெல்லை வந்து கொடுத்தா நெல்லா கொடுத்தாலாமா அரிசியா கொடுத்தாலாமா அப்படின்ற விஷயங்கள் வந்து தெளிவா சொல்லி. அந்த மாதிரி இப்போ வாழையில தண்ணியில போட்ட மாதிரி இதுக்கு வந்து மெயினா தக்கப்பூண்டு போடுவோம். வருஷத்துல ஒரு முறை வந்து தக்கப்பூண்டு தலை உதம், அது நல்லா ஒரு 5 அடி 6 அடி வரைக்கும் வளரும். அப்படியே டிராக்டர் போட்டு உழுது நிலத்துல மடிக்கிட்டோம்னா சும்மா ஒரு ஸ்மெல் வரும். சில பேர் வந்து அந்த வாசனையை வந்து நிலத்தண்ணை வந்து ஒரு நாத்தடிக்குதுன்னுவாங்க. சில பேர் வந்து அந்த மண் வாசனைன்னுவாங்க. அது வந்து அது தெரிஞ்சவங்க மண் வாசனை, தெரியாதவங்க வந்து நாற்றம் துர்நாற்றம்னுவாங்க. அந்த தலை மக்க ஒரு அருமையான வாசனை வரும். அந்த மண் அள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு பானை செஞ்ச கோயவரம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு மண்ணோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை அடுத்த பக்கத்துல புழுதி ஓட்டிட்டு அந்த மண்ணை எடுத்து ஸ்மெல் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வாசனை வரும் மண்ணில். அந்த அளவுக்கு ரொம்ப அதை நேசிச்சாதான் தெரியும். அது ரொம்ப டீப்பா போனாதான் அந்த அந்த அளவுல வந்து நான் அப்பப்போ மண்ணை அள்ளி கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பேன், மண்ணோடைய வாசனை எப்படி இருக்குன்ட்டு. அந்த நேசிச்சாதான் அது தெரியும். அந்த வாசனையா துர்நாற்றமா, சில பேருக்கு துர்நாற்றம், சில பேருக்கு வாசனை, அப்படிதான். அதே மாதிரி இதுலயும் ரகம் இருக்கு. இந்த மண்ணுக்கு இந்த ரகம், நெல்லில பல ரகம் இருக்குல்ல, குறைஞ்சது 50 ரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல சூட்டபுளா எங்களுக்கு வந்து 51 சென்ன ரகம் வந்து ஜாஸ்தி ஜெயிக்கல. ஏன்னா கொஞ்சம் மோட்டா ரகம், மண்ணுடைய தன்மை கொஞ்சம் கடினத்தன்மைனா களிமண்ணுன்றப்போ டென்சிட்டி அதிகம், அடர்வு அதிகம், காற்றோட்டம் கம்மியா இருக்கும். எந்த ஒரு மரமோ செடிக்கும் காற்றோட்டம் தேவை, எல்லா பயிருக்குமே காற்றோட்டம் தேவை, புல்லு பூண்டு அத்தனைக்கும். அதுல எங்க மண்ணில் வந்து காற்றோட்டம் கம்மியா இருக்கும். ஏன்னா மண்ணோட அடர்வு அதிகம். ஒரு மணற்பாங்கான நிலம் வந்து காற்றோட்டம் ஜம்முன்னு இருக்கும். அதனாலதான் மரம்லாம் வந்து ஆத்துப்படிகள் வந்து நல்லா வளருது அப்படின்னு. நான் அதனாலதான் பொதுவாக நீங்க கேட்டீங்க, அதை அப்பயே நான் சொல்லியிருக்கணும். இந்த தென்னை பார்டர்ல ஏன் போட்டீங்கன்னு, பார்டர்ல ஃபுல்லா நான் கரை அமைச்சிருப்பேன். கரை மேல போட்டதுனால தான், அந்த லூஸ் சாயில்னால தான் நான் அமைச்சதுனா மண் வளம் பெருக்கி இருக்கும், அந்த இடத்துல மரம் வளர்றது ஈஸியா இருக்கும். அதனால அது பார்டர் கிராப்பா தேக்கலாம் போடுறது காரணமே. சாதாரண இடத்துல வந்து இறுக்கு தன்மை அதிகமாகிறதுனா நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு தண்ணி கட்டுறது, அடுத்த நாளைக்கு காய விடுறது. ஏன்னா இப்போ உள்ள பூமிக்குள்ள காத்து போடணும், சூரிய வெளிச்சம் போடணும். எங்க மண் வந்து டென்சிட்டி அதிகம்னு சொல்றேன், திருப்பி அதை சொல்றேன்னா, அதுவே வேற மண்ணா இருந்துச்சு, மணல் பாங்க நிலமா இருந்தா இந்த மெலிஸ் ரகம், சன்ன ரகங்கள் 51 அந்த மாதிரி கிச்சிலி சம்பா, வெள்ளைப்பொன்னி, மேனம்பூர் அந்த மாதிரி ரகத்தை போடலாம். எங்களுக்கு கொஞ்சம் வந்து முரட்டு பொல், குண்டு நெல், இந்த வாழைஞ்சம்பா பழைய ரகம்ல, குள்ளக்காரு, அது மாதிரி முரட்டு நெல் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அது நெல்லிலையும் வந்து ரகத்தை செலக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வாழையில எப்படி ரகம் மாறுதோ, இப்போ எனக்கு பார்த்தோன்னா கற்பூரம் வாழையில வந்து செட் ஆகல, ஏழைக்கு வருது. அந்த மாதிரி ரகங்களும் அது ஒரே வெரைட்டி இருந்தாலும் அதுலயும் ரகங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள். நன்றிங்க.